ரஷ்ய அதிபர் வந்து நம்ம இந்தியாவுல வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. எப்போ வராரு அவரு? என்னலாம் செய்ய போறாரு சார்? அதாவது ரஷ்ய ஜனாதிபதி ம், திரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் ம். நம்ம நாட்டுக்கு அ டிசம்பர் மாசம் ஆ. 3ஆம் தேதி மாலை ஓ! ஓ! டெல்லிக்கு வராங்க. 3ஆம் தேதி மாலை அன்றைய தினம் வந்து நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள சந்திக்க இருக்கிறாங்க. ம், அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 4 ம், அன்னைக்கு வந்து காலையில நம்மளுடைய மெதகு ஜனாதிபதி அவர்கள் திரு திரௌபதி முர்மு அவர்கள ராஷ்டிரபதி பவன் சொல்லக்கூடிய ஜனாதிபதி மாளிகையில வச்சு சந்திக்கிறாங்க. ஆ. குறிப்பா எதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, ம், 23வது ம். வருடாந்திர உச்சி மாநாடு. இதுக்காக வராங்க. ஆ, ஆ, ரஷ்யாவுக்கும், இந்தியாவுக்கும் ஆ. ஒவ்வொரு வருஷமும் உச்சி மாநாடு நடக்கும். ம். அது மாரி இது 23வது ஓ! உச்சி உச்சி மாநாடு. மாநாடு. ம், ஆனா, இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த உக்ரைன் போர் ம், ம். தொடங்குனதுக்கு அப்புறம் ஆ. இந்த மாநாடு நடக்கல. ம், அதனால இப்ப ம். ஆ, உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்க இந்த தருவாயில, ஆ. இந்த உக்ரைன் போர் தொடங்குனதுக்கு அப்புறமா ம், இப்பதான் அந்த மாநாடு நடக்க இருக்குது. ம். சார் இதுல என்ன மாரியான விஷயங்கள் வந்து இருக்கும்? நிச்சயமா இந்தியா, ரஷ்யாவுக்கான உறவுகள் ம், பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ராஜாங்க உறவுகள ம், புதுப்பிக்கிறதுக்காகவும், ம், இன்னும் மேலும் வந்து அத வலுப்படுத்துவதற்காகவும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ம், இப்ப உலகம் ஃபுல்லா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ம், குறிப்பா நம்ம இந்தியா, ரஷ்யாவுல ஆயில் வாங்குறோம். இத ம், ம், வச்சு அமெரிக்கா, ம், மேற்கத்திய நாடுகள் எல்லாமே ம், நமக்கு வரி அதிகமா போடுறாங்க. நெறைய ம், விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ம், சமீப காலமா. ம், இது சம்பந்தமான விஷயம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ம், அப்படிங்கிறதையும், இந்தியா, ம், ரஷ்யா உறவ மேலும் ம், எப்படி பலப்படுத்தலாம்? ம், மேன்மைப்படுத்தலாம்? ம், அப்படிங்கிற விஷயமா தான் இப்ப இருக்கும். ம், அப்படிங்கிறது தான் நம்மளோட கணிப்பு. ம். எந்தெந்த விஷயங்கள்ல ஒப்பந்தங்கள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? சார் நம்ம ஏற்கனவே பல வாட்டி சொல்லிட்டோம். இன்னைக்கு வந்து உலக பொருளாதாரத்த நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு. 2026ல அத மையப்படுத்தி தான் உலக அரசியலே மாறப்போகுதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அது சம்பந்தமான விஷயங்கள்ல எப்படி இரு தேசங்களும் ம், தங்கள பொருளாதார அடிப்படையில பலப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்க யோசிப்பாங்க. ம், நம்மளும் அப்படிதான் யோசிப்போம். ம், அப்ப அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து நியூக்ளியர் பவர், ம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் விவசாயம், ஆமா. அதுக்கப்புறம் ட்ரேடு ம், ம், வர்த்தகம். ம், இது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ம், இது இல்லாம ம். ஆர்க்டிக் கோஆப்பரேஷன் சொல்லுவாங்க. ஆ. ஆர்க்டிக் கோஆப்பரேஷன்னா ஆர்க்டிக் அப்படின்னு நம்ம ஒரு கடல் பகுதியை கேள்விப்பட்டிருப்போம் ம். இல்லையா? ஆமா. அங்க எப்படி பொருளாதார சம்பந்தப்பட்டமான விஷயங்கள ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ம். வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு கடல் ரூட்ல நெறைய பண்ண வேண்டியிருக்கும். ஆமா. அப்பதான் நமக்கு எளிமையான முறையில பொருளாதாரத்த மிச்சப்படுத்தி ஆ. அந்த விஷயத்த நல்ல திறமையா பண்ண முடியும் அப்படின்னு. அதுல தான் இந்த ஆர்க்டிக் கோஆப்பரேஷன் வருது. ம். சோ இது சம்பந்தமாவும் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ம். இது மட்டும் இல்லாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி 2 நாடு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஆ. இது சம்பந்தமாவும் வரும். ம். இதெல்லாம் தாண்டி ம். டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன நம்ம எதிர்பார்க்கிறோம். ம். ம். சார் இந்த டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன் சொல்றாங்கல்ல, அதுல எந்த மாரியான டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன் வந்து நடக்க போகுது? ராணுவ ஒத்துழைப்பு டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன் ஆ. 2 நாட்டுக்கும் ம். இந்தியாவுக்கும், ம். ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவுக்கும். நடுவுல ராணுவ ஒப்பந்தங்கள் ஒத்துழைப்பு. ம். கையெழுத்தாகும். இதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே நம்ம வந்து ம். S-400, ஆ. S-400 அப்படின்னு சொல்லி இந்த ஏர் டிஃபென்ஸ் வச்சிருக்கோம். ஏர் ஸ்குவாட்ரான்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் ஸ்குவாட்ரான் அதாவது படை. படை. ஆ. அந்த போர் விமானப்படை. ஆ. ஆ. இத இன்னும் ஒரு 5 கூடுதலா வாங்க ம். வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ம். எதிர்பார்க்கிறோம். ம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இப்ப வந்து F-35 ம். அப்படின்னு சொல்லி ஆ. ராணுவத்துடைய விமானம், போர் விமானம் இருக்கு. ஆ. அதுக்கு மாற்றலா நம்ம ம். சுகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ம். போர் விமானம் 2 இல்லைன்னா 3 ம். எக்ஸ்ட்ராவா நம்ம வாங்குவோம் ம். ம். அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பும் இருக்கு. இருக்கு. இதெல்லாம் இந்த ஒப்பந்தத்துல ம். இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். நடக்கும். ஓ! ஏன்னா ராணுவத்தை நவீனப்படுத்த வேண்டிய தருணம் இப்ப வந்திருக்கிறதுனால ஆமா, ஆமா, ஆமா. இத வந்து செய்வாங்க ம். அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். இது இல்லாம பிரம்மோஸ் ம். ம். மிசைல் ஆமா. ஏவுகணைகள் இருக்கு இல்லையா? ஆமா. இது சம்பந்தமான ஒப்பந்தங்களும் ம். ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இரு நாட்டு ஒப்பந்தங்களா ஏற்படலாம் அப்படிங்கிறத ம். நம்ம எதிர்பார்க்கிறோம். உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்குல்ல, இத பத்தி நம்ம பிரதமர் வந்து பேசுவாரா? நிச்சயமாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆ. நம்ம பாரத தேசமே வந்து உலகத்துடைய அமைதிக்காகவும், ஆமா. உலகத்துடைய பாதுகாப்பும் வேணும் அப்படின்னு சொல்லி ம். எப்பயுமே யோசிக்கிற தேசம் தான் நம்ம தேசம். ஆமா. அதனாலதான் பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய மதங்கள் கடந்து ம். எல்லா தேசத்துடைய தலைவர்களும் நம்ம ம். பாரத தேசத்தோட தலைவர்களோட நல்ல நட்புறவுல இருக்காங்க. இது இருக்காங்க. அரசியல் கட்சிகளை தாண்டி இருக்கு. ஆமா. அரசாங்கத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது, ஆ. குறிப்பா இன்றைய நடவடிக்கைகள் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் பாத்தீங்கன்னா, எப்படி ம். G20க்கு தலைமை நம்ம தாங்கணும், இப்ப பிரிக்ஸுக்கு தலைமை தாங்க போறோம் வரும். அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம நாட்டுக்கு குடுக்குறாங்கன்னா, ம். நம்ம உலக அமைதியை விரும்புறவங்க ம். அப்படிங்கறதுனால தான் நமக்கு
நமக்கு அந்த இதெல்லாம் கிடைக்குது. ஆமா. அதனால நிச்சயமா இந்த உக்ரைன் யுத்தத்தை நிறுத்த சொல்லி ம். நம்ம நாட்டு பாரத பிரதமர் அவர்கள் பேசுவார் அப்படின்னு ஆமா. நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆ. இந்த அமைதியை இந்த பிராந்தியத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிற சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். ஆமா. இந்த மீட்டிங்ல எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். புட்டின் அவர்கள் நம்ம நாட்டுக்கு இப்ப வராங்கல்ல. இப்ப வரும்போது நம்ம நாட்டுக்கு ஏதாவது கிஃப்ட்லாம் கொண்டு வருவாரா? நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா? நிறைய கிஃப்ட் கொண்டு வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆ. குறிப்பா பாத்தீங்கன்னா வர்த்தகம், ம். பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம், ம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ம். கல்ச்சுரல், அதாவது இந்தோ ரஷ்யாவுடைய கலாச்சாரத்தை ஆ. நம்ம பரஸ்பரம் பகிர்ற மாதிரி, ஆ. இதையெல்லாம் தாண்டி ஹியூமனிடேரியன் பேசிஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது மனிதாபிமான அடிப்படையில் ஆ. நம்ம வந்து ம். நம்மளுடைய கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் பொருளாதாரத்தை தாண்டி ம். நம்ம ஒரு ஒற்றுமையா ம். ரஷ்யர்களும் இந்தியர்களும் ம். இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ம். அவரு மாஸ்கோல இருந்து டெல்லிக்கு கிஃப்டா கண்டிப்பா கொண்டு வருவாரு அப்படியா? அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆ. ஆ. சரி, இப்ப இந்த ஒப்பந்தங்கள் நடக்க இருக்கு இல்லையா? இந்த ஒப்பந்தங்கள்ல எவ்வளவு கோடி ரூபாய் வந்து இந்த ஒப்பந்தங்கள்ல நடக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா வர்த்தகம் இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ம். ஏறக்குறைய நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா 500 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஆ. ஆ. அதுவும் எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், உலக அரசியல் டென்ஷனா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ம். ஏறக்குறைய ஒரு 500 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு ம். இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். என் மீடியா நேயர்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உலக அளவில் உள்ள நிகழ்வுகள், அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய என் மீடியா சேனலில் நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மேலும் வந்து உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஐஏஎஸ் எக்ஸாமு, ஐபிஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கும் நம்மளுடைய சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒரு நிறைய கரண்ட் ஈவெண்ட்ஸாக நம்ம இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லாரும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.